தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கபடி வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா சந்திப்பு. ஆசிய இளையோர் போட்டியில் இந்திய மகளிர் கபடி அணி தங்கம் வென்ற நிலையில் இபிஎஸ்ஐ சந்தித்து வாழ்த்து பெற்றார். வங்கக்கடலை மையம் கொண்டுள்ள மோந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றது. ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே இன்றிரவு தீவிர புயலாக கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மோந்தா புயல் எதிரொலி காரணமாக ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை. தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் முகாம்களில் தங்க வைப்பு. ஆந்திராவின் காக்கிநாடா அருகே இன்று இரவுக்குள் மோந்தா புயல் தீவிரமடைந்து கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புயல் கரையை கடக்கும் போது 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தகவல். மோந்தா புயல் எதிரொலியாக சென்னை மெரினா, பட்டினப்பாக்கம் கடல் பகுதிகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படும் நிலையில் கடலை ஒட்டிய பகுதிகளில் தொடர் மழை. சென்னை விமான நிலையத்திலிருந்து விசாகப்பட்டினம், விஜயவாடா, ராஜமுந்திரிக்கு இயக்கப்படும் 12 விமான சேவைகளை ரத்து செய்தது இண்டிகோ ஏர்லைன்ஸ். வங்கக்கடலில் தீவிரம் பெற்றுள்ள மோந்தா புயல் இன்று மாலை ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் நிலையில் நடவடிக்கை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக எண்ணூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. கத்திவாக்கத்தில் 9.69 சென்டிமீட்டரும், விம்கோ நகரில் 8.1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் மழை காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஏரியில் இருந்து 250 கன அடி தண்ணீர் திறப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். தொடர் மழையினால் சென்னை ஓஎம்ஆர் சாலையில் தேங்கிய வெள்ள நீரால் போக்குவரத்து நெரிசல். பணிக்கு செல்வோர், அத்தியாவசிய தேவைக்காக செல்வோர் கடும் அவதி. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை எதிரொலி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் நள்ளிரவில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக கேட்டறிந்தார். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் திமுக சார்பில் நடைபெற்று வரும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டம். தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள உள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எவ்வாறு கண்காணிக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனை. தமிழ்நாடு, கேரளா, அசாம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று முதல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகளிலும் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு.
தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணி நவம்பர் 4ஆம் தேதி தொடக்கம். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் சார்பில் எஸ்ஐஆர் தொடர்பாக நாளை மாலை 4 மணிக்கு ஆலோசனை கூட்டம். தமிழகத்தில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் பங்கேற்க தேர்தல் ஆணையம் அழைப்பு. திமுக கூட்டணி கட்சி தலைவர்களோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவசர ஆலோசனை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக கருத்து கேட்பு. சென்னை ஆலந்தூரில் 300 கோடி ரூபாய் மதிப்புடைய 15 கிரவுண்ட் அரசு நிலம் மீட்பு. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை அடுத்து சரவணபவன் ஹோட்டல் ஊழியர்களை வெளியேற்றி கட்டடத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள். மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசில்டா இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். திருமண மோசடி புகாரில் மாநில மகளிர் ஆணையம் உத்தரவு. கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நடைபெற்ற சட்ட தேரோட்டம். அரோகரா முழக்கம் விண்ணை பிளக்க ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. திருப்பத்தூரில் வீட்டு வாசலுக்கு தெளிக்க வைக்கப்பட்டிருந்த சாணி பவுடரை 4 குழந்தைகள் குடித்ததால் பரபரப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குழந்தைகளுக்கு சிகிச்சை. சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் ஓடும் காரில் திடீரென தீப்பற்றியதால் பரபரப்பு. சுதாரித்து உடனடியாக கீழே இறங்கியதால் தந்தை மகள் நல்வாய்ப்பாக தப்பினர். நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே முன்பகை காரணமாக வீடு புகுந்து மாணவிகள் உட்பட 5 பேர் மீது கொடூர தாக்குதல். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தலைமறைவாக உள்ள 6 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. கேரளா மாநிலம் திருச்சூரில் உள்ள பன்றிகளுக்கு ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் இருப்பது கண்டுபிடிப்பு. மண்ணுத்தி கால்நடை பல்கலைக்கழகத்தில் உள்ள சுமார் 30 பன்றிகளுக்கு வைரஸ் தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி. களை கட்டிய சத் பூஜை கொண்டாட்டம். கடற்கரை, ஆறுகள், நீர்நிலைகளில் புனித நீராடி சூரிய பகவானுக்கு பூஜைகள் செய்து வழிபாடு. விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட மூதாட்டி குறித்து அவதூறு கருத்துக்காக நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரிய கங்கனா ரணாவத். உச்ச நீதிமன்றம் வரை கங்கனா சென்ற நிலையில் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் மன்னிப்பு கோரினார். போர் முடிவுக்கு வந்ததை அடுத்து காசா நகரில் தங்களது இருப்பிடத்தை தேடி வரும் மக்கள். இஸ்ரேல் ராணுவம் நடத்திய போரில் வீடுகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட நிலையில் கையில் சாவியை வைத்துக் கொண்டு வீடுகளை தேடி அலையும் பரிதாபம். நடப்பாண்டின் அனைத்து சர்வதேச போட்டிகளில் இருந்தும் விலகுவதாக பேட்மிண்டன் வீராங்கனை பி சிந்து அறிவிப்பு. காலில் ஏற்பட்ட காயத்திலிருந்து இன்னும் முழுமையாக குணமடையவில்லை என தகவல்.
செர்பியாவில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டியில் தங்கம் வென்றார் இந்திய வீரர் சுஜித் கல்கல். 65 கிலோ எடைப்பிரிவில் உஸ்பெகிஸ்தான் வீரரை 10-0 என்ற கணக்கில் தோற்கடித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்த நடிகர் அஜித் குமார். தல என கூச்சலிட்ட ரசிகர்களை இது கோவில், அமைதியாக இருங்கள் என அறிவுறுத்திய காட்சி வைரல். உலகின் மிகவும் வயதான அதிபர் என்ற பெருமையை பெற்றார் கேமரூன் நாட்டின் அதிபர் பால் பியா. பல்வேறு சிக்கல்களுக்கு நடுவே 8வது முறையாக 92வது வயதில் அதிபர் பொறுப்பேற்பு. ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அமேசான் நிறுவனம் திட்டம் என தகவல். செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் செலவை குறைத்து உற்பத்தி திறனை அதிகரிக்க பரிசீலனை. தனது புகைப்படங்களை டீப்ஃபேக் வீடியோவாக உருவாக்கி ஆபாச தளங்கள் வெளியிட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீசில் நடிகர் சிரஞ்சீவி புகார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைவு. கிராமுக்கு 150 ரூபாய் குறைந்து 11,300 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 90,400 ரூபாய்க்கும் விற்பனை.